அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இடையில் ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் இருந்துச்சு, அதனால் முடியல. இதுக்கு மேலே ரெகுலராக நம்ம இதில் வீடியோ வரும். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சார்ந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்காண்பவர்களுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார்? மதச்சார்பின் சிற்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்த கொஷின் திரும்ப திரும்ப கேட்கப்படுற கொஷின். இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதின் சமய சார்பின்மை என்ற கருத்தை பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியாவின் முதல் திட்டக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தலைமையில் தான் அமைக்கப்பட்டிருப்பாங்க. திட்டக்குழுடைய தலைவர் யாராக இருப்பா? பிரதமராக தான் இருப்பாங்க. திட்டக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ கலைக்கப்பட்டது அதையும் சேர்த்து. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஸோ பாருங்கள், கோத்தாரி அப்படின்னாவே கல்விக்குழு, ராஜா செல்லையா அப்படின்றது நிதிக்குழு, ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு, MS சுவாமிநாதன் ஐயா ரீசெண்டாக தான் இறந்தார் இல்லையா, பசுமை புரட்சி. நேரு யுவ கேந்திர சன்கதான் திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு 1972 துவங்கியிருந்திருப்பாங்க. பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 கொண்டு வந்திருப்பாங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, அதாவது இந்த இது நடக்கலைங்களா, வட்டமேசை மாநாடு 30, 31, 32. ஸோ 31 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். பாகிஸ்தான் தீர்மானம் 1940. நேரு அறிக்கை 1946 கிடையாது. ஓகேங்களா? ஸோ நேரு அறிக்கை எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புகழ்பெற்ற மேற்கோளாக, நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது? இந்த வாக்கியத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. அறிவியல் தாக்கம் என்ற சொல்லினை பயன்படுத்தியவர் நேரு கண்டறிந்த இந்தியா, அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்தை எழுதியிருப்பார் நேரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அறிவியல் தாக்கம் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தியிருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்ற செய்தித்தாளை எழுதியிருப்பார். நேஷ்னல் ஹெரால்டு. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியமானது அப்படின்னா கனரக தொழில்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது நேருவின் கூற்றுப்படி இல்லாமல் நார்மலாக விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு எது முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கனரக தொழில்கள் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா நேரு தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1961 ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கும். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் விஸ்வேஸ்வரையா திட்டம். ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரையா தான் திட்டத்தை கொண்டு வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு திட்டம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பே திட்டம். அடுத்து கடைசியாக தான் காந்திய திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்கள் அழைத்திருப்பாங்க. சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர். ஸோ அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஆராய்ந்து பார்த்தால் அக்பரை இந்திய தேசியத்தின் தந்தையாக கருத வேண்டும். அவருடைய காலத்தில் தேசப்பற்று குறைவாகவும் மதம் நாட்டை பிளவுபடுத்தும் சக்தியாகவும் இருந்தது. அக்பர் மத பிரிவினைவாதங்களை களைந்து அந்த இடத்தில் இந்திய தேசியம் என்ற முன்னோடியான பொது மனப்பான்மையை முன்வைத்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இங்கே பாருங்கள், மோத்திலால் நேருன்னு ஒன்று இருக்குது, ஜவஹர்லால் நேரு. மோத்திலால் நேரு யார்? ஜவஹர்லால் நேருடைய தந்தை. அதே மாதிரி நேரு அறிக்கையை கொண்டு வந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோத்திலால் நேரு கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நள்ளிரவு நேரத்திலே இந்தியா தன்னுடைய உயிரோட்டத்தோடும் மற்றும் சுதந்திர உணர்வோடும் விழித்து கொள்கிறது என கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஸோ வேத காலத்திற்கு திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி. தீண்டாமை ஒரு பாவச் செயல் காந்திஜி. டெல்லி சாலோ பகத்சிங் சொல்ல மாட்டார், நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்லியிருந்திருப்பார். நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொன்னவர் தான் யார்? ஜவஹர்லால் நேரு.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சைமன் குழு வந்து எப்போ வருவாங்க அப்படின்னா 1927 வருவாங்க. நேரு அறிக்கை பாருங்கள் 1928. இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்தது 1931. ஸோ இதில் தான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெறும். அடுத்து வகுப்பு வாரி முறை 1932. வகுப்பு வாரி முறை இதில் வட்டமேசை மாநாட்டில் யார் கொடுத்துருப்பா? மெக்டொனால்டு அப்படின்றவர் வந்து அம்பேத்கருடைய வார்த்தைக்கு என்னங்க கொடுத்து வந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது எது? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ 1935 அரசு சட்டம் அதை வந்து யார் வந்து என்னது அடிமைகளின் பட்டயம் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. அல்லது ஜவஹர்லால் நேரு இந்திய அரசு சட்டம் 1935 எவ்வாறு கூறினார் அப்படின்னு சொல்லி கூட கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பிப்ரவரி 1937 பொது தேர்தல் நடந்தபோது ஜவஹர்லால் நேரு நாடு முழுவதும் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து காங்கிரஸின் செய்தியை எங்கும் கொண்டு சென்றார். ரைட்டு. இருப்பினும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு காந்திஜியின் முயற்சியே காரணம். காந்திஜி தேர்தலிலேயே ஈடுபட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பார். ஸோ அதனால் ஒன்று மட்டும்தான் சரியானது. 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை, அதாவது லீக் அந்த கட்சியை நிறுவியவங்க யார் அப்படின்னா இதில் பாருங்கள், இந்திய சுதந்திர கூட்டமைப்பு உருவான ஆண்டு 1928. ஓகேங்களா. இதில் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாஸ் ஐயங்கார். ஸோ 3 பேர் சேர்ந்து தான் வந்து என்ன இருந்திருப்பாங்க, இந்த கட்சியை உருவாக்கி இருந்திருப்பாங்க. அடுத்து எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? லாகூர் மாநாடு. ஓகேங்களா. லாகூர் மாநாடு வந்து அந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். 1928 நேரு அறிக்கையானது எதை சிபாரிசு செய்யப்பட்டது? எதை சிபாரிசு செய்வாங்க அப்படின்னா பூரண சுயராட்சியம். ஓகேங்களா. கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். பின்வருவனவற்றுள் நேரு அறிக்கையில் பரிந்துரைக்கப்படாதவை எவை? அதாவது பரிந்துரைக்கப்பட்டவை எவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியாவுக்கான மேலாட்சி அதிகாரத்தை முன்மொழிந்தது. மையத்தில் ஒரு பாதுகாப்பு குழு முன்மொழியப்பட்டது. அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட வேண்டும். மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும். ஸோ இதை பற்றி வந்து நேரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் எது அப்படின்னா அலகாபாத். பின்வருவனவற்றுள் எது நேரு குடும்ப பெயராகும்? நேரு குடும்ப பெயர்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. குல் அப்படின்றது நேருடைய குடும்ப பெயர். இது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்கூல் புக்கில் எங்களாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 27 மே 1964 இறந்த இந்தியாவின் தேசிய தலைவர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். எப்போ இறந்திருக்காரு? 27 மே 1964. நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் துயரம். ஸோ ஜாலியன் வாலாபாக் துயரம் தான் என்ன பண்ண நேருவின் தீவிர அரசியலில் ஈடுபட முக்கிய காரணமாக இருந்திருக்கு. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான். இந்த கொஷின் ஜவஹர்லால் நேரு ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த PDF வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே. பாய்.